வணக்கம் நண்பர்களே, கதை உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இவ்வளவு காலையிலேயே விடிஞ்சும் விடியாம முத்தம்மா பாட்டி மட்டும் தனியா எங்க போறாங்கன்னு தெரியுமா? அதிகாலை 4:30 மணி. கிராமமே இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கு. சேவல் கூட இன்னும் முழுசா கூவ ஆரம்பிக்கல. ஆனா இந்த பாட்டியோட மனசுல மட்டும் ஒரு எண்ணம். இன்னைக்கு என் பேரன் வரான், அவனுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வைக்கணும். மெதுவா கதவை திறந்து வெளியே வந்த பாட்டி குளிர்ந்த காற்றை சுவாசிக்கிறாங்க. எப்படா பொழுது விடியும்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த முகத்துல ஒரு சோர்வு இருந்தாலும் பேரனை நினைச்ச சந்தோஷம் அதை விட பெருசா இருக்கு. பழைய டிண்டப்பாவை திறந்து சில்லறை காசுகளை ஒன்னொன்னா எண்ணுறாங்க. பணம் குறைவா இருக்கலாம், ஆனா பேரனுக்காக வாங்குற அன்புல எந்த குறையும் இல்ல. காசை சேலை மூலையில முடிச்சு வச்சுட்டு பழைய துணிப்பைய தோள்ல மாட்டிக்கிட்டு கருவாட்டு சந்தைய நோக்கி பாட்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பனி மூடிய அந்த கிராமத்து பாதையில ஒவ்வொரு அடியும் ஒரு அன்போட வைக்கப்படுது. ஏன்னா இந்த பயணம் கருவாட்டுக்காக இல்ல, பேரனோட சந்தோஷத்துக்காக. கருவாட்டு சந்தை வந்ததும் அந்த ஒப்பு கலந்த கடல் வாசனையே பாட்டியோட முகத்துல ஒரு சிரிப்ப வர வைக்குது. ஒவ்வொரு கருவாட்டையும் கையில எடுத்து பார்த்து நல்லது எது, ருசியா எது இருக்கும்னு பல வருட அனுபவத்தோட தேர்வு பண்றாங்க. இந்த துண்டு என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நினைச்சு பெரிய கருவாடு துண்டை வாங்குற அந்த நிமிஷம், அது ஒரு வாங்குதல் இல்ல, அன்போட எடுத்த பரிசு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து வாங்குறாங்க. ஏன்னா கருவாட்டு குழம்பு சாதாரணமா இருக்கக்கூடாது. வாங்கிட்டு வர வழியில விளையாடுற பசங்க கூட பாட்டியோட பைய பார்த்து ஆர்வமா கேக்குறாங்க, என்ன பாட்டி இவ்வளவு காலையிலேயே கடைக்கு போயிட்டு வரீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என் பேரனுக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறேன்டா. இந்த பாட்டி சொல்லும்போது அந்த குரல்ல இருந்த மகிழ்ச்சிய வார்த்தைகளால சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்த உடனே ஓய்வெடுக்காம சமையலுக்குள்ள இறங்குறாங்க. வயசு உடம்ப சோர்வாக்கலாம், ஆனா அன்பை சோர்வாக்க முடியாது. கருவாட்டை வெந்நீர்ல ஊற வைக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பொறுமை, ஒரு பக்குவம், ஒரு அனுபவம். அம்மிக்கல்லுள்ள மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு அரைக்குற சத்தம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இசை மாதிரி ஒலிக்குது. அரைச்ச மசாலாவோட வாசனை காற்றுல கலக்க ஆரம்பிக்குது. இன்னும் குழம்பு வைக்கல, ஆனா பசி மட்டும் ஏற்கனவே வந்துடுச்சு. விறகு அடுப்புல நெருப்பு பற்றுது, மண் சட்டி சூடாகுது. ஒரு அற்புதமான மதிய சாப்பாட்டுக்கான மேடை தயாராகுது. நல்லெண்ணெய் சட்டியில விழும் அந்த நிமிஷம் பாட்டியோட சமையலுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. கடுகும் வெந்தயமும் தாளிகிற சத்தம், பசியோட இதயத்துக்கு நேரா கேட்கிற இசை. சின்ன வெங்காயம் பொன்னிறமா வதங்குது. அந்த வாசனை வீடு முழுக்க மெதுவா பரவ ஆரம்பிக்குது. பூண்டு, தக்காளி, அரைச்ச மசாலா ஒவ்வொன்றும் சேர சேர சமையல் களை கட்ட ஆரம்பிக்குது. இப்போ அந்த முக்கியமான தருணம் கருவாடு மண் சட்டிக்குள்ள இறங்குது. அங்கிருந்துதான் உண்மையான மாயாஜாலம் ஆரம்பிக்குது. கொதிக்கிற குழம்புல கருவாடு மெதுவா வெந்து ருசியை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த வாசனைக்கு எதிர்ப்பு சொல்லவே முடியாது. வீட்டு வாசலை தாண்டி, தெருவை தாண்டி அந்த கருவாட்டு குழம்பு மனம் ஊரையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கருவாட்டு குழம்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குற அளவுக்கு பாட்டி கைப்பக்குவம் வேலை செய்யுது. அதே நேரம் பள்ளியிலிருந்து பேரன் வீடு நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அவனுக்கே தெரியாது அவனுக்காக ஒரு விருந்து காத்திருக்குன்னு. பாட்டின்னு வாசல்ல இருந்து அவன் கூப்பிடுறான். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பாட்டி காலையிலிருந்து காத்திருந்தாங்க. ஆனா பேரனோட மூக்குக்கு முதல்ல வந்தது பாட்டியோட குரல் இல்ல, கருவாட்டு குழம்போட வாசனை. அடுப்படிக்குள்ள ஓடி போய் சட்டி மூடிய திறந்ததும் அவன் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் விலையில்லாதது. கொதிக்கிற குழம்பு, மேல மிதக்கிற எண்ணெய், அதுக்குள்ள பெரிய கருவாட்டு துண்டுகள். பார்க்கவே நாக்குல எச்சில் ஊறுது. பாட்டி வாழை இலைய விரிச்சு சூடா சாதம் பரிமாறுறாங்க. அது சாதம் இல்ல, அன்போட பரிமாறுற விருந்து. மேல கருவாட்டு குழம்பை அள்ளி ஊத்துறாங்க. அந்த சிவப்பு நிறத்தையும் கொதிக்கிற ஆவியையும் பார்த்தாலே பசி இரட்டிப்பாகுது. கருவாடு துண்டுல இருக்கிற ஒவ்வொரு முள்ளையும் கவனமா எடுத்துடுறாங்க. ஏன்னா பேரன் சாப்பிடுறப்போ கஷ்டப்படக்கூடாது. சாதத்தோட குழம்பை கையால பிசைறாங்க. அந்த கையில இருந்தது உணவு மட்டும் இல்ல, பாசமும் கலந்திருக்கு. முதல் வாய சாப்பிட்ட உடனே பேரன் கண்களை மூடிக்கிறான். அந்த ருசியை ரசிக்க வார்த்தைகளே தேவையில்லை. ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவு வந்தாலும் வரட்டும், பாட்டி கையில சாப்பிட்ட ஒரு வாய் கருவாட்டு குழம்பு சோற்றுக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஏன்னா அதுல ருசியோட சேர்ந்து
அன்பும் கலந்திருந்துச்சு. பேரன் வயிறார சாப்பிட்ட சந்தோஷத்தோட பாட்டி இன்னும் கொஞ்சம் கருவாட்டு குழம்பை ஒரு சிறிய கிண்ணத்துல அள்ளி ஊத்துறாங்க. இந்த வாசனைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நாக்குலையும் எச்சில் ஊறிருக்கும். இன்னும் சிரிச்சுக்கிட்டே அன்போட அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன், சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க கிண்ணத்தை கொடுக்கறாங்க. வாங்குறவங்களோட முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்த பாட்டிக்கு குழம்போட ருசியை விட பகிர்ந்த அன்புதான் இன்னும் இனிப்பா இருக்கு.